வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். ஒரு நாடு சிறந்து விளங்க வேண்டும் என்று தேவை ஒரு நாட்டிற்கு உண்டல்லவா? சிறந்து விளங்குவதற்கு செல்வம் இருந்தால் மட்டும் போதாது, சிறந்து விளங்குவதற்கு படைபலம் மட்டும் இருந்தால் போதாது. அந்த நாட்டிற்கு என்னென்ன தீங்குகள் வரும் என்பதனை நன்கு ஆராய்ந்து அந்த தீங்குகளை களையும் வல்லமை பெற்றிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமை ஒற்றறிதல் மூலம், ஒற்றர்கள் மூலமாக பெறப்படும். நமக்கு யார் தீங்கு விளைவிப்பார்களோ அவர்களை பற்றிய அவர்களுடைய பலம், பலமின்மை அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டியது ஒற்றனின் கடமை. இது ஒற்றனின் கடமை. அரசனுடைய கடமை என்ன? அரசுடைய கடமை என்ன? சரியான ஒற்றர்களை நியமிப்பது. ஒரே ஒருத்தர் சொல்ல மட்டும் கேட்டுட்டு இது சரியா இருக்குன்னு நினைக்காம இருக்கிறது. இதெல்லாம் அரசை ஆள்பவர்களுடைய கடமை. இதை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? சிறப்பு அறிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்? பிறர் அறியும்படியாக சிறப்புகளை ஒற்றனுக்கு செய்யக்கூடாது. ஒற்றனை பார்த்தா சரி, அவர் சாதாரணமாக எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். அவருடைய உண்மையான முக்கியத்துவம் யாருக்குமே தெரியக்கூடாது. அவ்வாறு செய்தால் மறைபொருளை தானே வெளிப்படுத்தியவன் ஆவான். இது ஒன்று. அடுத்து ரெண்டாவது என்ன? ஒரே ஒருத்தர் சொல்றதை மட்டும் கேட்டு நம்ம நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவது. அதுக்கு என்ன சொல்றாரு? ஓர் ஒற்றனை மற்றொரு ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும். பல ஒற்றர்கள் இருப்பாங்க, ஒருத்தனுக்கு இன்னொருத்தன் ஒற்றன் தெரியக்கூடாது. இவ்வாறு மூன்று ஒற்று சொல்வதையும் ஒருங்கே ஆராய்ந்து உண்மை தெளிய வேண்டும். இருவர்தம் சொல்லையும் எழுதரம் கேட்டு வழங்குவது நீதின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் ஒற்று ஒரு சோர்ஸ்ல இருந்து வர்றது மட்டும் சரியா இருக்கும்னு நம்பக்கூடாது. 2-3 சோர்ஸ்ல இருந்து அந்த ஒற்று அறியப்பட வேண்டும். அதுல இருந்து உண்மைகள் தெளியப்பட வேண்டும். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னது? ஒற்றன் டபுள் கிராசிங் ஏஜென்ட்டா போயிட்டா நம்ம நாட்டுக்கே இடைஞ்சல் வந்துடும். யாரை ஒற்றறிய போகிறாரோ அவருடைய ஒற்றனாக மாறி இங்கு வந்துவிட்டால் நமக்கு நாட்டிற்கே இடைஞ்சல் ஆகிவிடும் இல்லையா? அதனால அவர் என்ன சொல்றாரு? ஒற்று ஒற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி குழல். ஓர் ஒற்றன் அறிந்து சொன்ன செய்தியையும் மற்றோர் ஒற்றனால் கேட்டு வர செய்து ஒப்புமை கண்ட பின் உண்மையை அறிதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, ஒற்றனையும் ஒற்று ஏற்பாடு செய்யுங்கள். ஒரு ஒற்றனை எப்படி இருக்காங்கிறதையும் நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. நான் மேற்கு வங்கத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது அங்கே நார்த் பெங்கால்னு சொல்லுவோம், ஜல்பைகுரிங்கிற இடத்துல ஹெட் குவார்ட்டர்ஸு. அங்கே சில பிரிவினை சக்திகள் இருக்குங்கிறதுனால அது உயர் அதிகாரியாக பணிபுரிந்த எனக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்க அவர்கள் முயலலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஐஜி என்ன பண்ணாரு, ஒரு இன்டெலிஜென்ஸ் கான்ஸ்டபிள் ஒருத்தரை கார்டனர் மாதிரி போட்டிருந்தார், என்னுடைய வீட்டு தோட்டக்காரர் மாதிரி போட்டிருந்தார். அவர் ரொம்ப டிசிப்ளின்டு போலீஸ்மேன். அந்த பையன் ரொம்ப இளமையான பையன், 32-33 வயசு இருக்கும். ஒரு நாள் ரொம்ப அவசரம், என்னுடைய கார் வெளியில இருந்து சீறி பாய்ந்து வந்தது பங்களாவுக்குள்ள. ரெட் லைட்டு பல 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 பலன்னு அடிச்சுக்கிட்டு ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டு வந்தது. நான் கார்லேருந்து அவசரமாக இறங்கினேன். ஏதோ முக்கியமான காரியம், அவசரமாக இறங்கினேன். அப்படி இறங்கின உடனே என்னைய பார்த்த உடனே அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார். தான் காவல்துறையை சேர்ந்தவருங்கிறது மட்டும்தான் அவருக்கு நினைவு இருந்தது. உடனடியாக படான்னு எழுந்து, தோட்டத்து வேலையில் இருந்தவர் படான்னு எழுந்து அட்டென்ஷனுக்கு சார் அப்படின்னு சொன்னார். நான் ஐஜிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இவரை போலீஸ் வேலைக்கு அனுப்பிடுங்க, இவருக்கும் ஒற்று வேலைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஒற்றர்கள் அப்படி இருக்கக்கூடாது. தாங்கள் யார் என்ற உண்மையை என்றுமே வெளிப்படுத்தக்கூடாது. அவர்களது ஒற்று நாட்டிற்கு நன்மை பயப்பதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். இவை அனைத்தும் வள்ளுவரால் எளிதாக இனிமையாக சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது நாம் பெருமைப்படத்தக்க ஒன்று. மீண்டும் சந்திப்போம். நன்றி.